ஆனா சில பரிசுகள் வந்து வாழ்க்கையில எங்களுக்கு மறக்க முடியாத அதிர்ச்சியான ஒரு இன்ப அதிர்ச்சியோடு சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் வந்து கனவில கண்ட ஒரு விஷயத்த வந்து கடல் தாண்டி எங்கேயோ இருக்கிற என்னுடைய வீடியோ பார்க்குற ஒரு ஐயா வந்து அதை கொண்டு வந்து தரும்போது எனக்கு காட்டே இது வந்து அப்படியே தனியாக உருவங்கள் மட்டும் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு விரும்பின மாதிரி கலர் பண்ணி அழகு பார்த்து அந்த குடையை வந்து பிடிச்சு கொண்டு போகலாம். நல்லம்மா நல்லம்மா. வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்த்து நடக்கும், எதிர்பார்க்காம நடக்கும். எங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் போட்டதுக்கு பிறகு எக்கச்சக்கமான உறவுகள், நிறைய சொந்தங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லா நாட்டில இருந்தும். அதுல இந்த முக்கியமா இந்தியாவில இருந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து தங்களோட அன்பு அப்படியே பொழிஞ்சோன்னு இருக்கிற இந்த நேரத்துல மதுரையில இருந்து எங்களோட வீடியோ பாக்குற ஒரு ஐயா அவர் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பரிசு, என்ன சொல்றது, பரிசு மழை அப்படியே கொண்டு வந்திருக்கிறார். என்னன்னு சொன்னா எல்லாருமே பரிசு கொடுக்கலாம். ஆனா சில பரிசுகள் வந்து வாழ்க்கையில எங்களுக்கு மறக்க முடியாத அதிர்ச்சியான ஒரு இன்ப அதிர்ச்சியோடு சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் வந்து கனவில கண்ட ஒரு விஷயத்த வந்து கடல் தாண்டி எங்கேயோ இருக்கிற என்னுடைய வீடியோ பார்க்குற ஒரு ஐயா வந்து அதை கொண்டு வந்து தரும்போது எனக்கு காட்டே இது என்னடா இது எங்கேயோ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நான் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அதை காட்டும் போது உங்களுக்கு விளங்கும். இது வந்து எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா பாருங்களேன். சரியா, நாங்க அதை ஓபன் பண்ணி காட்டுவோம். நான் காட்டுறேன் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். தங்க மாலை இல்ல, தங்க மாலையை விட தங்க மாலையை விட அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரியா, இது வந்து தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கே பாருங்க, பெருமாள் பாதம். பெருமாள் பாதம். நான் வந்து இவரை ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முதல் கனவில கண்டேன். கனவில கண்டு திருப்பதி சம்பந்தமா, திருப்பதி அங்க இருக்கு, அதாவது நிறைய விஷயம் சொல்றார். எனக்கு வந்து அதுல சிலது ஞாபகம் இல்ல. நான் வந்து பெருமாள் திருப்பதி அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நான் யோசிக்கிறேன், என்னத்துக்காக கனவுல வந்தார், சரி நாங்க ஒருக்கா திருப்பதிக்கும் நான் போகணும், நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா அவரை வந்து திடீரெண்டு இந்த வீடு தேடி இந்த பாருங்க இப்படி வந்திருக்கிறாரு. நாங்க விரைவில் திருப்பதிக்கு போய் உங்களுக்கு வீடியோ எல்லாம் தருவோம். பாத்தீங்களா, தங்க முலாம் பூசின ஒரு இது வந்து நீங்க திடீரென்று போயிட்டு எடுக்கிறது இயலாது. செய்தாரா பாத்தீங்களா, பெருமாள் வந்து எப்படி வழி நடத்தி இருக்கிறார் ஐயாவேன்னு சொல்லி எனக்கு கனவுல வந்து ஐயாவுக்கு சொல்லி ஐயா ஏதோ ஒரு சக்தி அவரை இயக்கி இருக்கு. ஆனா என்ன முக்கியமான விஷயம், எந்த விதமான சொந்த பந்தம் ரத்த உறவு எதுவுமே பேசுவார். அப்படி இருந்தும் அப்படி ஒரு சொந்தம் இந்த மாதிரி கொண்டு வரும்போது இப்ப மிக நெருக்கமான ஒரு சொந்தமா வந்துட்டார் ஐயா. பாத்தீங்களா, அழகா இருக்கு தானே. பாதம் தங்க முலாம் பூசினாரு. உண்மையில எங்களுக்கு கிடைச்ச பரிசுல வந்து பெருமதியானன்றதை தாண்டி தெய்வீகமான, என்ன சொல்றது, கிடைக்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு விஷயம். அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி ஐயா. அதோட நிறைய கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி இந்த பாருங்க, இது எல்லாமே இருக்கு. மதுரை மீனாட்சி, இரண்டாவது வந்து மதுரை, அதனால மதுரை மீனாட்சி. அந்த ஸ்டிக்கர், இது விநாயகர், கற்பக விநாயகருடையது. அது மாதிரி இந்த இருக்கு கீடெக். சரியா, அதோட மதுரை மீனாட்சி குங்குமமும் தந்திருந்தவர். பெரிய பேக்கா இருக்கு. இது உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு சார்ஜர். அதுல கேபிள் அந்த பெயிண்ட் வந்து இது அந்த கேபிளோட ஒவ்வொரு கேபிளும் வந்து அதோட இதையும் நாங்க சொல்லி போட்டு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இது வந்து நீங்க நிறைய நேரம் போன் யூஸ் பண்ணுவீங்க தானே, மாறி சார்ஜ் பண்ணுங்க. அதோட இந்த பாருங்க, இந்த பொரிகள் இருக்கு. இது வந்து மிக்சர் தான். மிக்சர் ஏன்னா காஷ்மீர் போன டைம்ல இது இந்த கேரட் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே சேவு அப்படின்னா இதங்களுக்கு இப்படி கேள்விப்படல இருக்குதுல்ல. ஆனா வேற பேருங்கள்ல அதான் சொல்றேன், பேர் வித்தியாசம். இது வந்து காரபூங்கி, இது வந்து இனிப்பு பூங்கி.
இது இப்ப நாம இங்க இருக்கு. இங்க இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான பேருகளோட இருக்குது. இப்ப வந்து முக்கியமான ஒரு மிதுனுப்பு இது என்ன பெயிண்ட். அவருக்கு தெரியுது, தெரியுமா? நாங்க வந்து மிருந்த் வந்து அதிகமா இந்த பெயிண்டிங் வேலை அது எல்லாமே செய்வார். விடுமுறை நாட்கள்லயும் அவருக்கு வந்து இந்த பெயிண்டிங் சம்பந்தமா எங்களுடைய அக்கா கூட ஆஸ்திரேலியால இருந்து வாங்கி எல்லாம் அனுப்பி விடுவாங்க. அது மிதுன் அப்படியே உங்களுக்கு கீறி வரைஞ்சு காட்டுவார், அதெல்லாம் களை பண்ணி காட்டுவார். பொட்டில் இருக்கு. இது வந்து ஒரு கலர், எங்களுக்கு தேவையான கலரை வந்து நாங்க எடுத்து பெயிண்ட் பண்றதா மிக 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 பிரயோஜனமான ஒரு விஷயம். பிள்ளைகளை கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணீங்களா இல்ல வேணா இந்த பாருங்க, அதோட பெயிண்ட் பிரஷ் செட் உண்டு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேப்பினம் ஸ்கூல்ல இந்த நம்பரை கொடுத்து விடுங்க, இந்த நம்பரை கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அப்படி கொடுக்கலாம். பாருங்க, இது வந்து நம்பர் படிதான் இருக்கிறது. இப்போ ஸ்கூல்ல திடீர்னு சொல்லுவீங்கன்னா 12ஆம் நம்பரை கொடுங்க, 10ஆம் நம்பரை கொடுங்கண்டா இந்த இருக்கு. இந்த இதுல வந்து இருக்கு 10ஆம் நம்பர், இது 12ஆம் நம்பர், அதுக்கேற்ற மாதிரி. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதாவது ஒரு பிரஷ் எடுத்து நாங்க எல்லாத்துக்கும் தொடுத்து ஒரே அடி. இப்போ வந்து வீட்டுக்கு நாங்கள் சாமி மாடம் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கு தேவையான சிலைகள் எல்லாம் வாங்கணும். ஏற்கனவே வீட்டில் நிறைய சிலைகள் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையில் உள்ள கடையில் தான் நாங்கள் இந்த சிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய இருந்துச்சு, சின்னன் பெருசு அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்குரிய சிலைகளுமே அழகாக வித்தியாசமான டிசைனில் வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதோட வாஸ்து பார்த்து வீட்டில் வைக்கிறதுக்கான சிலைகளும் இருந்துச்சு. நீங்கள் பரிசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வித்தியாசமான குட்டி குட்டியான நிறைய பரிசுகள் வந்து அங்க இருக்கு. இது வந்து ஒரு சாமி மாடம், சரியா? பார்க்கவே அழகா இருக்கு. அதாவது கொண்டு வந்து எங்களோட வீட்டை வச்ச உடனே எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு அழகா அந்த நேர்த்தியா என்ன சொல்றதுல நீட்டான வேலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல வடிவா இருக்கு. மிதனங்கால் அழுத்துறவங்க அதுதான் விஷயம். இப்ப வந்து நாங்க இதுக்குள்ள வைக்க போறோம். அதாவது எங்களோட வீட்டுல நாங்க ஏற்கனவே பயன்படுத்தின வழிபட்ட சாமி சிலைகள் இருக்கு, அதையும் வைக்க போறோம். புதுசாயும் வாங்கி இருக்கிறோம். இதுவும் வந்து இந்த இது வந்து அப்படியெல்லாம் இதுல வச்சு நாங்க ஏதாவது பூஜை செய்யும் போது முன்னுக்கு எடுத்து வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம். தேவைக்கு என்ன எதுக்கு பயன்படுத்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து பாவிச்சு கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு, இந்த மாதிரி 2 லாச்சி இந்த இருக்கு. இதுல வந்து நாங்க இந்த பொருட்களை எல்லாமே வைக்கலாம். இதுக்குள்ளேயும் நாங்க நல்ல பெரிய நல்ல இடவசதி இருக்கு. இப்போ நாங்கள் புதுசாக வாங்கின சாமி மாடத்தில் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த சிலைகளோட புதுசாக நாங்கள் வாங்கின சிலையும் சேர்த்து அதோட இந்த மதுரையிலிருந்து எங்களுக்கு கிடைச்ச பெருமாள் பாதத்தையும் வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது புதுதாக இந்த மாடத்தை வாங்கி அதில் பெருமாளுடைய பாதமும் எங்களுக்கு புதிதாக கடல் கடந்து வந்தது வந்து அவ்வளவு சந்தோஷமாயும் அதிர்ஷ்டமாயும் இருக்குது. இப்போ வினுஷ்கா குட்டிக்கு ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். இந்த கடை வெள்ளவத்த சரணங்கர வீதியில தான் இருக்கு. நான் அடிக்கடி இதால போகும்போது பார்த்து கொண்டு போவேன். இன்றைக்கு தான் வர கிடைச்சது. சரி, வீட்டை கொண்டு போயிட்டு என்ன மாதிரி ஓடுறா என்ன செய்யறா இதை பார்த்தோன்னு சொல்லி நாங்க வீடியோல காட்டுவோம். நல்லா இருக்கு, பாரம் இல்ல, என்ன சொல்றது, பெரிய காலகட்டத்துக்கு நாங்க அப்படி பாவிக்கிறதுல தானே வளர வளர மாத்தி கொண்டிருப்போம். அப்ப அதுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஆனா பாரம் இல்ல, ஆனா நல்ல அந்த என்ன சொல்றது இதா இருக்கு, ஸ்ட்ராங். இங்க பாருங்க, இங்க பாருங்க, சிரிப்ப பாருங்க அவருக்கு. இங்க பாருங்க, கிட்டு 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 கிட்டு. இப்ப நீங்க ஓடி பாப்பம், அப்புறம் அண்ணா வந்தோடனே அண்ணாவும் உங்களுக்கு சேர்ந்து ஓடுவார். அண்ணா பூம் பூம் பூம். நைஸா, நல்லா இருக்கா? நல்லம்மா நல்லம்மா. எங்கிட்ட குண்டு மணி சைக்கிள் ஓடுறான். நல்லம்மா உங்களுக்கு? நல்லம்மா. ரிஸ்கா ஓகேவா இருக்கா? அடே சீட்ல இருந்து ஓடணும். அப்போ
மிதுனுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த பெயிண்ட் பண்ணுறது, வரைகிறது, இது எல்லாமே அவருக்கு வந்து நல்லா பிடிக்கும். இந்த குடையை பற்றி சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவிலேருந்து அக்கா கொண்டு வந்தது. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து அப்படியே தனியாக உருவங்கள் மட்டும் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு விரும்பின மாதிரி கலர் பண்ணி அழகு பார்த்து அந்த குடையை வந்து பிடிச்சி கொண்டு போகலாம். முக்கியமாக ஒரு வித்தியாசமான ஒரு முறை இது. இப்போ கொப்பியில் வளமையாக செய்கிற மாதிரி செஞ்சால் அதை கீறி போட்டு அவ்வளவு வந்து கொப்பியில் கீறிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மடித்து வச்சுருவோம். இப்படி இருக்கேக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிள்ளைகள் ஆர்வமாக வரைவினம், களை பண்ணுவினம். அதை நாங்கள் திருப்பி பிடிச்சி கொண்டு போயிருக்க, நான் சொந்தமாக தயாரித்த கூடையடாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வும் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். வித்தியாசமாக நாங்கள் இப்படி வாங்கி கொடுக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வமும் வந்து கூடும். அதோட இப்போ மிதுன் வந்து இந்த கையில் வச்சுருக்கிற இந்த ப்ரஷ்ஷும் இந்த பெயிண்ட்டும் எங்களுக்கு மதுரையில் இருந்து எங்களுக்கு அந்த பெருமாள் பாதம் கொண்டு வந்து ஐயா கொடுத்தது தான். மிதுனுக்கு வந்து இதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியே அவருக்கும் இதை வந்து அன்பா கொடுத்திருந்தார். சரி, இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.